உடம்பு என்ன கேட்கும்? வா வா சொல்ல. நீ வந்து ஆண் மகன், ஆண் மகனுக்கு வீரன் ஒண்ணு இருக்கும். பைத்தியம் மாதிரி முடிவு எடுக்காத லைஃப்ல. நான் அன்லிமிட்டெட் மீல்ஸ் 10 சாப்பிடுவோம் போல இருக்கு. நேத்து ஒரு தம்பி எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தான். ரொம்ப அழுதான். 6 வருஷத்துல இருந்து அந்த பொண்ணை நான் லவ் பண்றேன். நான் பயங்கரமா லவ் பண்றேன். அந்த பொண்ணுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டியிருக்கேன். அந்த பொண்ணுக்கு வந்து பெரிய சப்போர்ட் இல்லை நான் அவங்க ஃபேமிலியில. நான் தானே எல்லாம் பண்ணேன். திடீர்னு வந்து அவங்க வீட்டுல இருந்து வந்து சொல்லி வேற ஏதோ மாப்பிள்ளை காட்டணும். அந்த மாப்பிள்ளை அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிச்சுன்னா கல்யாணமே முடிஞ்சிச்சு. ஆனா இப்பயும் பேசுதான். எதுக்கு பேசணும்? நான் என்ன கேட்கறேன், லவ் பண்ண இவனுக்கு க்ளோஸ் ஆயிடுச்சு, இவனை விட்டுட்ட வேணான்னு போயிட்ட. ஹெல்ப்புக்கு பையன் வேணும், ரீசார்ஜ் பண்ண பையன் வேணும், பைக்ல டிராப் பண்ண பையன் வேணும். இதுங்களை எவனாவது கஷ்டப்பட்டுட்டானா காலேஜ்லயும் ஸ்கூல்லயும் அப்ப நம்ம வேணும். அம்மா பார்த்துட்டாங்கன்னா நம்ம வேணும். ஆனா அதுக்கு எப்போ வேற எவனோ வேணும்னா அப்ப நம்ம வேணும். எதுக்கு ஃபீலிங்ன்ற? அதனால நான் என்ன சொல்றேன், ஆக்கப்பூர்வமா உன் எனர்ஜியை போடுற. இன்னும் எவ்வளோ இருக்கு லைஃப்ல. இப்ப நீ லவ் பண்ற பொண்ணுக்கு மூக்கு இப்படி இருக்கும், நீ வளர வளர பார்த்தனா மூக்கு இப்படி ஆயிடும். ஏன்னா அதுவும் குழந்தை. பைத்தியம் மாதிரி முடிவு எடுக்காத லைஃப்ல. கொஞ்சம் முதல்ல மூஞ்சி எப்படி மாறுன்னு தெரியாது. இன்னும் 5 வருஷத்துல நீ இப்பயும் குழந்தை தான். ஸ்கூல்ல வந்து சிக்கன்னு சிறுத்தை குட்டி மாதிரி இருந்த, இப்போ பெரிய பையன் ஆகணும்னா பெருத்த குட்டியா மாறிடும். என்ன பண்ணுவ நீ? அந்த பொண்ணு சொல்லுவோம், ஏ நீயே அடான்னு கேட்கும். ஏ நீயா? நான் அன்லிமிட்டெட் மீல்ஸ் 10 சாப்பிடுவோம் போல இருக்க. நான் எதுக்கு சொல்றேன்னா, முதல்ல உன் லைஃப் அழகாக்கடா, அப்புறம் போய் அழகான பொண்ணுங்களை போய் தேடு. அண்ணன் வேணும்லாம் சொல்ல. நீ வந்து ஆண் மகன், ஆண் மகனுக்கு வீரன் ஒண்ணு இருக்கும். நிச்சயமா உன் வீரத்தை காட்டுறதுக்குன்னு இடம் களம்லாம் இருக்கு. வாழ்க்கையில முதல்ல ஒரு நல்ல பொசிஷனுக்கு போ. உன் கடன் அட. பாவம் உங்க அம்மா நம்பிக்கிட்டு இருக்கு. நான் என்ன கேட்கறேன், இந்த அழகை ஏன்டா வேஸ்ட் பண்றேன்ற? கம்மி விலைக்கு ஏன் விக்கிறேன்ற? உன்னை நீ பிராண்டடா, நீ சில்லறை வியாபாரம் பண்றேன்ற. நல்லா படிச்சு பெரிய ஆளானா நல்ல ஃபேமிலில இருந்து பொண்ணு உனக்கு வரும். அப்படியே ஜாலியா குதிரை வண்டியில வந்து கல்யாணம் பண்ணுவேன். ஆனா இப்போ அவசரப்பட்டு ஓடி போய் ஏமாத்தி ஏதோ போய் லைஃப்ல சில்லற முடிவு எடுத்துட்டு அப்படின்னா, நீயே வீடு பார்க்கணும், நீயே வாடகை. ஒருத்தன் கால் பண்ணானா, நீ 2016 ஒரு வீடியோ போட்டனா என் புத்தி கேட்கவே இல்லை. நீ அப்பவே சொன்ன லவ் வேணாம் நான் தானா நீ வேஸ்ட். உனக்கு அசிங்கமா ஒரு கமெண்ட் அடிச்சனா? உனக்கு என்ன தெரியும் லவ் பத்தி? என் லவ் புனிதமானதுன்னு நான் கமெண்ட் அடிச்சனா? ஆனா இப்போ எனக்கு போன் பண்ணி என்ன கேட்கறான், பைக்குக்கு டியூ கட்ட காசு இல்லையா, பொண்டாட்டிக்கு சாப்பாடு போட காசு இல்லையா, ஒரு 5000 மட்டும் அமிச்சா நல்லா இருக்கும்னு கேட்டேன். ஏன்டா நீ லவ் பண்ணி குடும்ப நத்தத்துக்கு நான் உனக்கு காசு தரணுமா? நல்லா கேட்டுக்கோ. படிச்சு நீ முன்னேறணும்னா நீ பிறருக்கு ஹெல்ப் பண்ற நிலைக்கு போயிடு. ஆமாவா இல்லையா? இப்போ உடம்பு கேட்கிற ஆசை, உடம்பு என்ன கேட்கும்? வா வா. சீரியஸா தான்டா, வா வான்னு உன்னை கூப்பிட்டு அந்த பொண்ணு உன்னை லவ் பண்ண வச்சிரும். ஆனா அதுக்கப்புறம் லவ் இஸ் ஈக்குவல் டு ஸ்டவ் அப்படி ஞாபகம் வச்சுக்கோ. நல்லா உன்னை ஸ்டவ்ல வச்சு கொதிக்க கடாயில உன்னை வறுத்து எடுக்கும். உண்மையா சொல்றேன், காலேஜ் படிக்கும் போது நான் ஒரு தப்பு பண்ணேன். படிக்கவே முடியலடா. அந்த பொண்ணு கிட்ட பேசி சாக வேண்டியதா இருக்குடா. எதுக்கத்தாலும் கால் பண்ணுது, அது ஃப்ரீயா இருந்தா கால் பண்ணுது. உயிரே போயிடுச்சு எனக்கு. அதுக்கு பதில் சொல்லி எதுக்கு பேசணும்ன்ற புரிஞ்சுக்க மாட்டேது. அதுவா பெணாத்துது, அதான் சண்டை போடுது. எனக்கு மூடு ஸ்விங் ஆகும்டா. நான் அப்படித்தான்டா பேசுவேன். நான் முடிவு பண்றேன், அம்மா சத்தியமா சொல்றேன், கல்யாணத்தை பண்ணிப்பாரு, வீட்டை கட்டிப்பாரு. நாங்க அதெல்லாம் கஷ்டம் இல்ல, லவ் பண்ணிப்பாரு, அதுதான் உண்மையான கஷ்டம். லவ் பண்ண சும்மா பேசாத. லவ் பண்ணி பாரு, நரகத்தை காட்டுவாங்க பொண்ணுங்க. அதே மாதிரி எல்லா பசங்களும் ரொம்ப உத்தமனுங்க, பொண்ணுங்க தப்புன்னு சொல்ல மாட்டேன். பசங்களும் சில கேடு கெட்டதுங்களா இருக்குங்க. என்ன பண்ணுது, சில்லறத்தனமா போய் போட்டோ எடுத்து வச்சுன்னு போட்டோ வச்சு மிரட்டில லவ் வந்துருமா? அது பேர் லவ்வா? டே அது பேர் கொல்ல. நீ கொல்ல கூட்டு தலைவன் கிட்ட சேர வேண்டியவன். நீ எதுக்கு லவ் பண்ண வந்த? நீ ஏதாவது ஒரு தீவிரவாத அமைப்புல போயிட்டு நீ அங்க போனா செட்டில் ஆயிருப்ப, பெரிய தீவிரவாதியா மாறி இருப்ப. தீவிரவாதிகளை காதல் பண்ணக்கூடாது. உண்மையா சொல்றேன். ஏண்டா நான் என்ன கேட்கிறேன், எந்த பையன் ஜென்யூனா அம்மா பையனா இருக்கானோ அவன் கண்டிப்பா எந்த பொண்ணுமே லைஃப்ல மனசார ஏமாத்த மாட்டான். இதை அடிச்சு நான் சொல்றேன். எவன் வந்து கை தட்டிக்கோ, கரெக்ட் தான் சொல்றது. இப்போ ஆனா பொண்ணுங்களுக்கு என்னன்னா அம்மாவே பிடிக்காது. பசங்களோட அம்மாவை எந்த பொண்ணுக்கு பிடிக்கும்? இப்பத்துல இருந்தே பிளான் பண்ணும். லவ் பண்ணும் போதே நீ பாத்திருக்கியா? 90sலாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் குடும்பத்தை பிரிக்குங்க பொண்ணுங்க. எப்படி? கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு வந்து ஒரு 2 வருஷம் பார்த்து குழந்தைகள் இருந்து பிறந்தாதான் பிரிக்கும் குடும்பத்தை. ஆனா இப்ப இருக்க லேட்டஸ்ட் கிட்ட இருக்கு பாரு, வரும்போதே சொல்லுது அம்மா அப்பா செத்தாதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். எப்படி தேடணுமா? தப்பா நினைச்சுக்காரா? பொண்ணுங்களை எப்படி தேடுறாங்க மேட்ரிமோனி? அம்மா அப்பா இல்லைன்னா நல்லா இருக்கும் பையனுக்கு, அண்ணன் தம்பி இல்லைன்னா நல்லா இருக்கும். நச்சான் அண்ணன் தம்பிலாம் மாப்பிள்ளைக்கு அக்காலாம் இருக்கக்கூடாது, அக்கா தங்கச்சிலாம். இன்னும் சில பொண்ணுங்க சொல்லுது வரும்போது, நம்ம தனியா வாழலாம் சரியா, ஓகேவா? நீ எனக்கு பெட் காஃபி போட்டு தருவியா, நீ எனக்கு சமைச்சு தருவியா, நீ அதுக்கு உணவு தருவியா,
புரியுதா? எல்லாம் நம்ம தான் தரணுமா. அதனால நல்லா புரிஞ்சுக்கோ, லவ் மட்டும் இப்போதைக்கு வேணாம். தெளிவு கிடைச்சதா இல்லையா? வேணான்னு சொல்லல, போய் பண்ணி அனுபவிச்சுட்டு வா. ஆனா வந்துரு திரும்பி சீக்கிரம். அப்படியே உள்ள போய் ஊந்துறாத. ஏன்னா நான் வேணான்னு சொன்னா இவன் என் ஃப்ரெண்ட்ஷிப்பே வேணான்னு போயிடுவான் சில பேர். ஆமாண்டா, நான் இவங்ககிட்ட போய் லவ் பண்ண வேணாம்னா என்ன எதிரி மாதிரி பார்த்தானுங்க. நான் சொல்லிட்டேன், இப்பெல்லாம் நீ லவ் பண்ணு, நல்லா பண்ணு, அனுபவிச்சோன்னா அதுக்கப்புறம் வா, அடிப்பட்டவொன்னே என்கிட்ட வா, நான் உனக்கு வழி காட்டுறேன். ஏன்னா உன் மேல உண்மையான பாசம் கருணெல்லாம் யாருக்கும் இருக்காது. என்ன கேட்குறேன், வயிற்றுல 10 மாசம் சுமந்து பெத்து நீ நல்லா இருக்கணும்னு அந்த அம்மாவுக்கு உன் மேல பாசம் இருக்குன்னா ஓகே, அதுக்கு லீகல் ரைட்டு, உடல் உழைப்பு எல்லாம் போட்டிருக்காங்க. ஆமா தானே, எதுவுமே போடல, எந்த உழைப்பும் இல்லை, டக்குன்னு அப்படியே ரெடிமேட் ப்ராடக்டா நம்ம வந்தோடனே அந்த ப்ராடக்ட் சொந்தம் கொண்டாடிட்டு, நீ இவங்கிட்ட பேசாத, அவங்ககிட்ட பேசாத, அந்த ஃப்ரெண்டு கிட்ட பேசாத, இங்க போகாத, அங்க போகாத, இங்க போனா எனக்கு சொல்லு, அங்க போனா அங்க சொல்லு. பசங்களும் அந்த மாதிரி தான் டாக்ஸிக். நீ இதை என்ன பண்ண